திருமண வாழ்வில் தசாபுத்திகளின் பங்கை பற்றி பார்க்கின்ற பொழுது பொதுவாக தசாபுத்தி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றுங்க. திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் மன வாழ்க்கை நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டாகும். பொதுவாக ஆண்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்து ஒரு ஜாதகருக்கு தசாபுத்தி நல்ல சாதகமாக இருந்தால் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி திருமணம் நடைபெற்ற பிறகு முதல்ல ஒரு 10-15 வருடத்துக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்தியாக இருக்கணுங்க. அப்படி நல்ல தசாபுத்தியாக இல்லாத பொழுது நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது. பொதுவாக பார்த்திக்கும் என்றால் ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்திகள் ஒரு நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தியாக இருக்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. பொதுவாக சுக்கிரன் செவ்வாய், உங்களுக்கு சூரியன், குரு, புதன் நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. சந்திரன் கூட ஒரு வளர்பிறை சந்திரனாக இருந்து தசாபுத்தி நடைபெற்றாலும் கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலை உண்டாகிறது. திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்தி காலங்களில் அந்த தசாபுத்தி மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. பொதுவாக நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது ராகு திசை நடைபெற்றால் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா சில கிரகங்களுடைய தசாபுத்திகள் பாதிப்பை ஏற்படுத்துது. பொதுவாக நல்ல கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் சுக்கிரனும் ஒரு ஆண் ஜாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை பெற்று பெண் ஜாதத்தில் செவ்வாயும் நல்ல கிரக சேர்க்கை பெற்று இருந்து ஒரு சாதகமான ஒரு சுபகிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெற்றால் தசாபுத்தி ரீதியாக கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோன்யமும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியமும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டாகிறது. மன வாழ்க்கையில் தசாபுத்தியும் மிக மிக சாதகமாக இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக நன்றாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும்